இப்போ ஒண்ணும் இல்ல, சில பேர் கேட்கிற வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 கோடியை தொட்டுச்சா, இந்த படம் 1000 கோடி வசூல நெருங்கிச்சா, இந்த கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ஃபேன் கிடையாது. இதே விஜய் ஃபேனா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், படம் தொடங்குன 2வது நாளே சொல்லிட்டு இருப்பாங்க, அச்சிச்சிரா 1000 கோடி எங்க தளபதியோட படம் அப்படின்னு பொய் பில்டப்பையும் பொய் புருடாவையும் விடுவானுங்க. நம்ம விஜய் ஃபேன் கிடையாது, நம்ம நேர்மையான தலைவர் ஃபேனு. அதனால உண்மையை வந்து சொல்ல போறோம். இந்த படம் 1000 crores அச்சீவ் பண்ணிச்சானா, இன்னும் பண்ணலங்க. 1000 crores அச்சீவ் பண்ணுமானா அது வந்து கஷ்டம்தான். ஏன்னா இப்படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு, 27னா கூட ஒரு 13 நாள் ஆயிடுச்சு. 2வது வீக்கை கம்ப்ளீட் பண்ண போது 2 சண்டேவை முடிச்சிருச்சு. ஸோ 2 சண்டேவை முடிச்சு இந்த நேரத்துல இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையான வசூல் நிலவரம் கிட்டத்தட்ட 600 கோடியை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சண்டே வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி 600 crores. இதுக்கு மேல இந்த படம் ஓடி 1000 crores மார்க்கெட்டை தொடுமானா கண்டிப்பா கஷ்டம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம இதே விஜய் ஃபேனா இருந்தா நான் திருப்பி சொல்றேன், நான் இந்நேரத்துக்கு 1000 கோடின்னு சொல்லிட்டு இருப்பேன், அவனுங்களும் சொல்லிட்டு இருப்பானுங்க. பட் நம்ம வந்து தலைவர் ஃபேன்ன்றனால உண்மையான கல நிலவரம் இதுதான். ஸோ 1000 crores அச்சீவிங் இஸ் பாசிபிள், ஆனா கண்டிப்பா முடியாது. ஓகே, அது நம்பர் 1 அப்படி வைப்போம். சரி, இந்த படம் எவ்வளவு வசூலை எடுக்கும்? இப்போ ஜெயிலர் வசூலை முறியடிக்குமா? ஜெயிலர் வசூல் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 crores வந்து ஜெயிலர் படத்தோட வசூல்னு சொல்றாங்க. ஜெயிலர் படத்தை நெருங்குமா, அந்த வசூலை முறியடிக்குமானா எஸ், அதற்கு வேணா பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. ஸோ இன்னில இருந்து இப்போ அப்கமிங் சண்டே இருக்கு பாருங்க, இந்த சண்டே வரைக்கும் படம் இப்போ எப்படி ஓடிட்டு இருந்துச்சோ இதே 70 to 80% ஆக்குபென்சில ஓடிச்சுன்னா எஸ், ஜெயிலரோட ரெக்கார்டை இந்த படம் பிரேக் பண்ணும். பட் எதனா தடங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் ஸ்லோவா போச்சுன்னா ஜெயிலர் வசூலையும் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும். இப்போ இது ஜெயிலர் படத்திற்கு அப்புறமா என்ன நடக்க போகுது? இப்ப ஜெயிலர் வசூல பீட் பண்ணிருச்சுன்னா எவ்வளவு போகும்னா உங்களுக்கு செப்டம்பர் 5ல இருந்து ஒரு 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படம் வரப்போகுது. அதே மாதிரி கொஞ்சம் புது படங்களும் வர ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த புது படங்கள்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிருச்சுன்னா கொஞ்சம் வசூல் வந்து கூலி படத்துக்கு கொஞ்சம் பின்னாடி போகும். ஏன்னா செப்டம்பர் 4ன்றது வந்து இந்த படத்தோட நம்ம கூலி படத்தோட 4th வீக்குக்குள்ள போயிடுது. ஆக்சுவலா சொல்ல போனோம்னா 2 சண்டே 3 சண்டே ஒரு படத்தால 80% ஆக்குபென்சியை காட்டு முடிஞ்சாலே அதுவே மிகப்பெரிய வசூல். ஏன்னா சில படம் ஒரு சண்டே தான் அவங்களால காட்டவே முடியும் ஃபுல் ஆக்குபென்சி. இப்ப லியோ படத்தை எடுத்துட்டீங்கன்னா அவனுங்க சொன்னானுங்க பாருங்க 600 கோடி 700 கோடின்னு. லாஸ்ட்ல வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு, இதெல்லாம் அவ்வளவு வர்த்து இல்லைங்க, உண்மையிலே சம்பாதிச்சது 400 கோடி தான். அதுவும் வந்து ஃபுல் தேட்டரிக்கல் ரெவன்யூலாம் 400 கோடி கிடையாது, 160 கோடி தான் தேட்டரிக்கல் ரெவன்யூ. மிச்சம் எல்லாம் இந்த சேட்டலைட் ஆடியோ லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் சேர்த்து இப்படி அள்ளி வச்சாதாங்க 400 கோடி அப்படின்னு காரி மூஞ்சில துப்பிட்டாரு அந்த படத்தை. அதெல்லாம் சத்தியமா படமே கிடையாது. சோ இந்த தற்குறி விஜயோட ஃபேன்ஸே இப்படிதான் ஒரு ஃபேக் ரெக்கார்டை வந்து காட்டணும், அதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒண்ணுமே இல்ல, படத்துல மட்டும்தான் ஃபேக் ரெக்கார்டு காட்டுறாங்களான்னா அதுவும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலும் ஃபேக்காவே சுத்துறானுங்க இவனுங்க. என்ன பண்ணி வச்சிருக்கானு இன்ஸ்டாகிராம்ல, எங்க இன்ஸ்டாகிராம கூட விட மாட்டாங்க. ஒரு போஸ்ட் போட்டார், ஒரு செல்ஃபி எடுத்து அந்த மாநாடு வீடியோ எடுத்து போட்டு அது என்னமோ 11 கோடி பேர் பார்த்துட்டாங்க, 12 கோடி பேர் பார்த்துட்டாங்க, 1.5 கோடி பேர் லைக் கொடுத்துட்டானுங்க அப்படின்னு பில்டப் கொடுத்தானுங்க. லாஸ்ட்ல அதுக்குள்ள போய் பார்த்தா அதுவும் படு கேவலமான விஷயமா இருக்கு. இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொமோட்டர்ஸை வச்சு வீடியோஸை பூஸ்ட் பண்ண வச்சு ஃபுல் நார்த் இந்தியன் காரணம் கொட்டகைக்கு எடுத்து அங்க வந்து கமெண்ட்டும் லைக்ஸையும் போட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கான். அதை பத்தி நம்ம வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் சேனல்ல ஒரு வீடியோவே போட்டுட்டோம். இப்படி வந்து ஃபேக்கா ஒருத்தனை வந்து ஃபேக்கா காட்டி இவர்தான் உச்ச நடிகர், இவர்தான் உச்சா நடிகர் அப்படின்னு காட்டுறதுதான் விஜய் ஃபேன்ஸ். ஆனா இங்க தலைவர் ஃபேன்ஸ் அப்படி கிடையாது. நேர்மையா உட்காந்து நேர்மையா இவ்வளவுதாங்க வசூல் வந்துச்சு. எஸ், 1000 crores எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வார் 2 படம் வேற உள்ள வந்துருச்சு. வார் 2 படம் உள்ள வந்தனால அது வந்து நார்த் இந்தியால வந்து ஸ்கிரீன்ஸ் அதிகமா எடுத்துக்கிச்சு. இப்போ தலைவரோட நம்பர் 1 வசூல் படம், தலைவரோட வசூல் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 வசூல் பண்ண படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்திரன் 2.0. ஏன் எந்திரன் 2.0 வசூல் பண்ணிச்சுன்னா அதுல அக்ஷயம் இருந்தாரு, பிளஸ் நார்த் இந்தியால வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போனனால அந்த படத்தால அந்த சாதனையை எடுத்துக்க முடிஞ்சிச்சு. நம்பர் 1 வசூலா இன்னுமே இருக்கு எந்திரன் 2.0. பட் கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்போதே ஒரு காம்படிட்டரோட உள்ள வந்துருச்சு. வார் 2.0 அதுவும் வந்து ரித்திக் ரோஷன் அந்த சைடு வந்து ஜூனியர் என்டிஆர் இருக்கும்போது ஸ்கிரீன்ஸை வந்து அவங்களும் கொஞ்சம் ஆக்குபென்சி எடுத்து கொஞ்சம் நிறைய ஸ்கிரீன்ஸ் ஒதுக்கப்பட்ட காரணத்தால இங்க கூலி வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. பட் வசூல் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வார் 2 கூலி அடிச்சிருச்சு போயிடுச்சு.
உங்களுக்கு வந்து வார் 2 பட விநியோகஸ்தர் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து 80 to 90 crores வந்து வார் 2 படத்தால நாங்க நஷ்டம் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு கலெக்ஷன் ரேஞ்ச் வைஸ்ல பாத்தீங்கன்னா வார் 2 கூலி அடிச்சுக்கிட்டு போச்சு. பட் கூலி 1000 crores ஏன் அச்சீவ் பண்ண முடியலன்னா அதற்கு ஒரு காரணம் வார் 2. ஏன்னா ஸ்கிரீன்ஸ் இருக்குல்லங்க. இப்போ நார்த் இந்தியாலே பாத்தீங்கன்னா வார் 2 படம் டவுன் ஆக கூலி படத்தோட ஸ்கிரீன்ஸை வந்து அங்க ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 5000 ஷோஸ் ஓடுதுன்னா அதை 6000 ஆக்குறாங்க, 7000 ஆக்குறாங்க. எங்கெங்க வார் 2 ஓடிச்சோ அதெல்லாம் அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்து கூலி படம் வந்து ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த ஓவர்டேக்கிங் வந்து ஸ்டார்டிங் டே 1ல இருந்தே இருந்திருந்தால் அந்த 1000 crores வந்து ஈஸிலி அச்சீவபிள் ஆகியிருக்கும். என்னதான் இருந்தாலும் 1000 crores இந்த படம் அச்சீவ் பண்ண முடியலனாலும் எப்பவுமே டாப்ல இருக்கிறது யாரு? நம்ம தலைவர் தான். வேற யாரும் கிட்ட கூட வர முடியல. நம்பர் 1 வசூல் இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில யாரு? தலைவர் தான், எந்திரன் 2.0. நம்பர் 2 யாரு? ஜெயிலர் தான். நம்பர் 3 யாரு? இப்ப வந்து கூலி நின்னுட்டு இருக்கு. சோ டாப் 3 இடங்களை வந்து வசூல்ல வந்து சாதனை படிச்சிருக்கிறது நம்ம தலைவர் மட்டும்தான். மத்தவங்க வந்து பொய் வசூல் சொல்லுவாங்க. அந்த பொய் வசூல நம்பாதீங்க. இனிமேட்டு விஜய் படம் 100 கோடி கலெக்ட் பண்ணுமான்றதே கஷ்டம். ஜனநாயகன் படத்துக்கு இப்பயே போஸ்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பானுங்க. 1000 crores அடிச்சிட்டோம், 1200 crores அடிச்சிட்டோம், உச்ச நடிகர் எங்க தளபதி தான் அப்படின்ட்டு வருவானுங்க. நம்பாதீங்க, ஃபுல்லா ஃபேக்குங்க. வாய திறந்தா பொய் 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 பொய். சோ 3 படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவர் தான் டாப்ல இருக்காரு. 4வது படம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன் ரீதியா வந்து பொன்னியின் செல்வன் இருக்கு. 5வது இடத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் தலைவர் தான் இருக்காரு. எந்திரன் படத்தை கொடுத்துருங்க. சோ டாப் 5லயும் டாப் 4 படங்களை வைத்து கொண்டிருப்பவர் நம்ம தலைவர் தான். ஏங்க 74 வயசு மனுஷங்க, இன்னுமே ஒண்ணு இல்லைங்க. இன்னுமே 5 படம் கொடுத்தாலும், இன்னுமே அவர் நடிச்சாலும், இன்னுமே உட்காந்து ரசிக்கிற 5 ஜெனரேஷனை வச்சுட்டு இருக்காரு நம்ம தலைவர். அவர்கிட்ட எல்லாம் நீங்க மோதுனா என்ன இருக்கு? இப்போ இந்த படம் வந்து இன்னொரு சாதனையும் பண்ணிருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, தெலுங்குலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 100 crores வந்து டச் பண்ணிருச்சு. தெலுங்குல வந்து ஒரு இவ்வளவு பெரிய வசூல வந்து நாங்க பண்ணோம்னு நாங்க நினைக்கல. எஸ், அங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனும் இருக்காரு. அவர் இருந்து இந்த படம் வந்து அந்த அவரோட கனெக்ட் ஆகும்போது அந்த சைமன் கதாபாத்திரங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு அழகா அவரை வந்து ஒரு ஸ்டைலிஷ் வில்லனா காட்டியிருப்பாங்க. வில்லனை நீங்க எப்படி வேணாலும் காட்டலாம், பட் ஸ்டைலிஷா அவருக்கான இந்த கச்சடா மாதிரி பண்ணாம அவர் ஒரு ஸ்டைலிஷா எடுத்துட்டு போய் அவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷனை ஆந்திராலே பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 95 crores கிட்ட வந்துருச்சு. சோ 100 crores ஆந்திரா மார்க்கெட்லயே நாங்க எடுத்துட்டோம். இதுல வந்து வேர்ல்டு வைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் அமெரிக்காலாம் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, ஏங்க தமிழ் படத்துல இதுதாங்க மிகப்பெரிய வசூலை இங்க பண்ணிருக்கு. எல்லா இடத்துலயும் நீங்க மலேசியா எடுத்துக்கோ, ஆஸ்திரேலியா எடுத்துக்கோ, நியூசிலாந்து எடுத்துக்கோ, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, துபாய் எடுத்துக்கோங்க, எங்க போனாலும் இப்போ வந்து கூலி ஃபீவர் தான். கூலி தான் வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்துட்டு இருக்கு. எல்லா படத்தை விட அதிக வசூல் பண்ணது இந்த படம் தான். பட் அந்த 1000 crores மார்க்கெட்டை கூலி படத்தால அச்சீவ் பண்ண முடியுமானா முடியாது. அச்சீவ் பண்ண முடியாததுக்கு காரணம் எஸ் நிறைய இருக்கலாம், சில செட்பேக்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு வந்து மெயினான செட்பேக்கே ஏ சர்டிபிகேட் தான். ஏ சர்டிபிகேட் கொடுத்தனால ஃபேமிலி ஆடியன்ஸை சில இடத்துல அலோவ் பண்ணல. உங்களுக்கே நல்லா தெரியும், சில ஃபேமிலிஸ்லாம் வந்து போய் தியேட்டர்ஸ்ல சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, என் பையனை உள்ள விடுங்க, என் பையனை நான் பாத்துக்கிறேன்ட்டு. பட் என்னன்னா அப்படி சில தியேட்டர்ஸ் வந்து லீகலி அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவும் பண்ணல. சோ அதனால இப்ப குழந்தைங்களோட வர பெற்றோர் அலோவ் பண்ணலன்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ வெளியில இரு, நான் போய் உள்ள போய் படம் பார்த்துட்டு வரேன் நான் சொல்ல முடியும்? அவங்களும் என்ன செய்யுது, பையன் கூட கிளம்பி வீட்டுக்கு தான் போகணும். சோ இந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து இழந்துட்டாங்க. சோ அந்த ஏ சர்டிபிகேட் எஸ் இட் பிளேட் அ வெரி இம்பாக்ட், மேஜர் இம்பாக்ட். அந்த கலெக்ஷன் வைஸ்ல வந்து ஏ சர்டிபிகேட் தான் பண்ணிருக்கு. இன்னொன்னு பண்ணது என்னன்னா நம்மளோட வார் 2. சோ இந்த படம் ரிலீஸ் ஆனனால, இந்த படத்தோட ஸ்கிரீன்ஸ் கம்மியானனால அந்த 1000 crores அச்சீவ்மெண்ட்ன்றது வந்து இனிமேட்டு கூலிக்கு பாசிபிள் இல்ல அப்படின்றத வெளிப்படையா சொல்லிக்கிறோம். ஏன்னா இதுல என்ன இருக்கு, நடந்தா நடந்துச்சு சொல்ல போறோம். நம்ம ஒன்னும் காக்கா ஃபேன்ஸ் கிடையாது, நம்ம கழுகு ஃபேன்ஸ்.